வாழ்க தமிழ். அனைவரும் சிறப்பாக தீபாவளியை கொண்டாடியிருப்பீர்கள். நேற்றைய தினம் எதுவும் பாடம் ஒளிபரப்பு செய்யவில்லை. இன்றைக்கு நாம் ஆங்கில இலக்கண வகுப்பை தொடருவோம். அதில் பயோட்டிக் அந்த பாடம் சம்பந்தமாக டிவைசஸ் அதில் நிறைய வகை இருக்குது. ரித்தம் அண்ட் ரைம், இமேஜரி, பர்சனிஃபிகேஷன், அசனன்ஸ், கனோட்டேஷன், அலிட்ரேஷன் அப்படின்ட்டு அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஒரு பாடல்லேருந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ரித்தம் அண்ட் ரைம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா ஒரே ஒழுங்கான ஒரு இசை, ஒரு சவுண்ட், யூனிஃபார்ம் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைம் ஸ்கீம் இஸ் a poet's deliberate pattern or lines that rhyme with the other lines in a poem or stanza. அடுத்தடுத்த வரிகள் அல்லது ஒரே வரியில் அது மாதிரி. The rhyme scheme on pattern can be identified by giving end words that rhyme. கடைசி வார்த்தை என்ன இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அது மாறுது. இந்த கடைசி வார்த்தை என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டில் பொறுத்த வரைக்கும் கடைசி வார்த்தை முதல் வரியில் லைவ் அப்படின்றது. அதை லைவ் அப்போ நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது வரியில் லை அப்படின்றது, அது பி அப்படின்னு வச்சுக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் ஓரளவு சவுண்டில் ஒத்து போகுது. அதுக்கப்புறம் ஃபர்கிவ் அது வேறு. அதனால் அது மறுபடியும் அந்த லைவ் அது மாதிரி ஃபர்கிவ் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதை மறுபடியும் ஏன்னே கொடுக்குறோம். லைவும் ஃபர்கிவும் ஒன்றா ஒரே மாதிரி இருக்கும் அந்த சவுண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா டை, இந்த லை டை ஒரே மாதிரி இருக்குது. அதனால் அதுக்கு பி அப்படின்னே கொடுத்துட்றோம். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஏ இருக்குது. முதல் வரியில் லைவ், மூணாவது வரியில் ஃபர்கிவ். அதே மாதிரி ரெண்டாவது வரியில் லை, நாலாவது வரியில் டை. இப்போ அப்படின்னா ஏ பி ஏ பி அப்படின்னு வருது. திஸ் இஸ் கால்டு ரைமிங் வேர்ட்ஸ். அதனால் என்ன சொல்கிறோம், அது ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறப்போ ஆப் ஆப் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் நம்ம இந்த ஒளியை சவுண்டை வச்சு நம்ம சில பாடல்கள் வேறு வேறு வந்துச்சுன்னா ஏபிசிடின்னு எழுதிடலாம். ஞாபகம் வச்சுங்க. ஒரே மாதிரியே வரும். அது மாதிரி வந்துச்சுனாக்கா அது ஏஏஏன்னு வரும். அப்படி நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இமேஜரி. இந்த இமேஜரி அப்படிங்கிறது என்ன? த டிஸ்கிரிப்ஷன் கிரியேட் எ பிக்சர் இன் த ரீடர்ஸ் மைண்ட். அவங்களுடைய மைண்டில் அந்த படிக்கக்கூடியவங்களோட மனசில் என்ன ஏற்படுது. உதாரணம், we can see, hear and count and read and write அப்படின்னு சொல்கிறாங்க. மிஷினை பற்றி சொல்லி the example explain as many tasks that could completed by the machine. அந்த மிஷின் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது என்னென்ன செய்யுது அப்படிங்கிறது இது நம்ம இந்த படிக்கிறப்பயே see, hear, count, read and write அதால் எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அதை நம்ம இமேஜின் பண்ணி பார்க்குறோம். அதை ஒரு பிக்சராக நம்ம பார்க்குறோம். தட் இஸ் கால்டு இமேஜரி. அடுத்தது பர்சனிஃபிகேஷன். இட்ஸ் எ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் விச் எ திங் ஆர் ஐடியா ஆர் அனிமல் இஸ் கிவன் ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸ். ஒரு மரம் அல்லது ஒரு செடி கொடி அது அப்புறம் ஒரு விலங்கு இதெல்லாம் பேசுகிறது மாதிரி, மனிதனுடைய தன்மைகள் என்னவோ அதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தது தான் அதுக்கு பர்சனிஃபிகேஷன் அப்படின்னு பேர். we can pull and haul and push and lift and drive. அது சொல்லுது, அவங்கள மாதிரியே எங்களால் இழுக்க முடியும், தள்ள முடியும், அப்புறம் நிப்பாட்ட முடியும், தூக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் மனிதர்கள் போல். அப்படிங்கிறப்ப அது நம்ம போல் இருக்கிறதுனால அதுக்கு பர்சனிஃபிகேஷன். அடுத்து அசனன்ஸ். ரெப்பிட்டேஷன் ஆஃப் 2 or more vowel sounds. நிறைய வவல் சவுண்டு ஒவ்வொரு சொல்லுலையும் பயன்படுத்துகிறாங்க. ஆல், வி, ஆஸ், ஏஎல்எல்ஏ, வி, டபிள்யூஇ, அதுக்கு அடுத்த சொல்ல ஆஸ்க், ஏ. அதனால் இது அசனன்ஸ்னு சொல்கிறோம். இது மாதிரி எழுதுறது. அடுத்தது கனோட்டேஷன். இந்த கனோட்டேஷனுங்கிறது சஜஸ்ட் பியாண்ட் வாட் இட் ஹேப்பன்ஸ். இப்போ நம்ம திங்க் பண்ணுறோம், ஆனால் அதனுடைய பிரிது மொழிதலாக என்ன சொல்கிறோம் தமிழில் சொல்கிறப்ப அது மாதிரி இது என்னத்தை ஒரு மிஷின் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப புகை வரும். அது நம்மளுக்கு இயல்பாக உள்ளது. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இந்த பொயட்டிக் என்ன சொல்கிறாங்கன்னா, தோ அவர் ஸ்மோக் மே ஹைட் த ஹெவன்ஸ் ஃப்ரம் யுவர் ஐஸ். நாங்கள் எழுப்புகிற அந்த புகையானது உங்களை சொர்க்கத்துக்கு போகிறது அது அந்த சொர்க்கங்கிற அந்த வழியை மறைக்குதான். அந்த புகை ஹைடு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புகை நம்ம கண்களுக்கு மறைச்சிருக்கான். அப்போ சொர்க்கத்துக்கு நம்ம போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம அதை இந்த புகை அதிகமாக உண்டாகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அந்த கவிஞர் வலியுறுத்துகிறார். தட் இஸ் கால்ட் கனோட்டேஷன். அடுத்தது அலிட்ரேஷன். இந்த அலிட்ரேஷன் அப்படிங்கிறது என்னென்னா ரெப்பிட்டேஷன் ஆஃப் 2 or more consonant sounds. இந்த 2 விதம் அல்லது 3 விதமான ஒரே மாதிரி. இப்போ மோனைன்னு சொல்கிறோம் தமிழில், பிரிண்ட், ஃப்ளாப், பிபி அப்படின்றது பாருங்கள். அது மாதிரி ஒரே சவுண்டு, ஹீட், லைட்டு, அது மாதிரி வரக்கூடியதும் அந்த மோர் ஆர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். இதுதான் பிரிண்டில் பி பி அப்படின்னு சொல்கிறது. ஹார்ட், லைட் அப்படிங்கிறதுலையும் வரக்கூடியது.
இந்த மாதிரி வர்றதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஆக இதை பற்றி நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு தெளிவு உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே போன வகுப்புலேயே அதை சொன்னோம், இந்த கான்ட்ராக்ஷன்ஸுங்கிறது. அதில் வந்து கான்ட்ராக்ஷனில் வந்து இன்னும் கொஞ்சம் தொடர்ச்சி நிறைய இருக்குது அப்படிங்கிறத அதனால் மறுபடியும் சொல்கிறோம். அது என்னென்னா, ஒரு ஈஸ் நாட் அப்படின்னா ஈஸின்ட் அப்படின்னு எழுதணும், வாஸ் நாட்னா வாஸின்ட், டு நாட்னா டோன்ட், டஸ் நாட்னா டஸின்ட், இப்படியே எல்லாமே அதெல்லாம் நம்ம இதில் கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அதில் வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை அ நெகட்டிவ் கொஸ்டின். ஒரு பாசிட்டிவாக ஒன்று சொல்கிறத அதை நெகட்டிவாக வந்து கேள்வி கேட்குறது. அது என்ன பாசிட்டிவாக சொல்லி நெகட்டிவாக கேட்குறது? இப்போ உதாரணம் பார்த்திங்கன்னா, ஹீ இஸ் எ டாக்டர். அப்போ அவர் ஒரு டாக்டரா அப்படின்னு கேட்குறோன்னு வச்சுக்கோங்க, இஸ்இன் ஹீ, அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி. தே ஆர் ரைட்டிங், அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க, ஆரின் தே, எழுதுகிறாங்களா? இது மாதிரி பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நெகட்டிவாக கொஸ்டின் கேட்குறோம். அதனால தான் இந்த டைப் இது அப்படின்னு சொல்கிறோம். ஐ கேன் ஸ்விம், கேன்ட் ஐ அப்படிங்கிற மாதிரி. அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை அ பாசிட்டிவ் கொஸ்டின். நெகட்டிவாக ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ஆனால் பாசிட்டிவாக கொஸ்டின் கேட்கணும். அது என்ன? சி இஸ் நாட் ஏ லேசி கேர்ள், அவள் வந்து ஒரு லேசி கேர்ள் இல்லை. இசி, அது உண்மையா? இப்போ பாருங்கள், இங்கே நாட்டு இருந்தால் அங்கே நாட்டு வராமல் இருக்குது பார்த்தீங்களா? அது மாதிரி உள்ளதுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபாலோட் பை அ பாசிட்டிவ் கொஸ்டின். வி ஓன்ட் ஹேவ் எனப் மணி, டு வி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி உள்ளதுக்கு வந்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்து வர்றது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பாருங்கள், இதுதான் நம்ம இன்றைக்கி புதுசாக சொல்கிறோம், யூ ப்ளே த கித்தார் அப்படின்றது. ஜென்ரலாக எப்படி இருக்குது, இது மாதிரி கொடுத்துட்றாங்க. இதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் டேக், இந்த மாதிரி இது எப்படி எழுதுறது. இப்போ பார்த்திங்கன்னா, ப்ளே அப்படிங்கிறது டூ ப்ளஸ் வரும் இல்லைங்களா? அப்போ எப்படி கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும், நம்ம டோன்ட் யூ அப்படின்னு ஃப்ரேம் பண்ணணும். டோன்ட் யூ சி லைக்ஸ் டென்னிஸ் அப்படின்னு இருக்குது. இப்போ லைக்ஸ்ன்னு இருக்குது, எஸ் வந்துருக்கு, எஸ் வந்தால் டஸ் ப்ளஸ் வெர்பாக பிரிக்கணும். டஸ்இன் சி அப்படின்னு சொல்லணும். ஹி கேம் எஸ்டர்டே, கேம் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த வெர்ப் ஆஃப் த கம், அதனால் டிட் ப்ளஸ் வெர்பாக பிரிக்கணும். அதுக்கு வந்து டிடின் ஹி, அதான் கொஸ்டின். இப்போ அவங்க எக்ஸாம்பிள் என்ன செஞ்சுருப்பாங்க, ஹி கேம் எஸ்டர்டே அப்படின்னு அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறப்ப டோன்ட் யூ, டோன்ட் சி, டசன்ட் சி, டிடின் சி, கான் சி, அதாவது 4 கொடுத்துருப்பாங்க. அப்போ சரியான விடை வந்து டிடின் சி, ஹி அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது ஒரு வித்தியாசமான ஒரு இது. ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸிங் பேர்லி, ஹார்ட்லி, ரேர்லி, ஸ்கார்ஸ்லி, நெய்தர், நோ, நோபடி, நன், நத்திங் அண்ட் செல்டம் ஆர் ட்ரீட்டட் அஸ் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அது இருக்கிறதே நெகட்டிவில் தான் இருக்குது அப்படிங்கிறது மாதிரி நம்ம நினச்சிக்கணும். இந்த வார்த்தைகள்லாம் வந்தால் ஹி ஹார்ட்லி ஒர்க்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, வேலை செய்யலன்னு அர்த்தம். அதுக்கு வந்து எப்படி கொஸ்டின், இப்போ வந்து பாசிட்டிவாக டஸ்கி அப்படின்னு கேட்கணும். இப்போ அதுதான் உள்ளது. இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்துச்சுன்னா, சி ரேர்லி கம் லேட் அப்போனா என்ன அர்த்தம், எப்போதுமே லேட்டாக தான் வருவான் அப்படின்னு அர்த்தம். அவள் வருவா. டஸ்ஸி அப்படின்னு அர்த்தம். தே செல்டம் ஸ்பீக், அவள் பேசவே மாட்டாங்க அவங்க. டூ தே அப்படின்னு கேட்கணும். ஹி டோல்டு நத்திங், எதுவுமே அவள் சொல்ல மாட்டா. அப்போ டிட் ஹி அப்படியா அப்படிங்கிற மாதிரி. இப்படி வர்றதுக்கு இது ஒரு டைப். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இப்படி தான், அது வந்து நெகட்டிவில் தான் இருக்குது, நாட்டு இல்லைனாலும் நெகட்டிவில் இருக்குங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த டைப் பாருங்கள், ஐ எம் எ ஸ்டூடெண்ட். ஆமின்டைன்னு போட்டுறக்கூடாது, ஆரின்டை அப்படி தான் போடணும். இது வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் எ டீச்சர், ஐம் எ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன வரணும், அந்த இதில் அந்த கனெக்டேஷனில் வர்றப்போ என்ன வருதுன்னா ஆரின்டை. ஐ எம் நாட் ஏ ஸ்டூடெண்ட்னா ஆம் ஐ அப்படின்னு சொல்லணும். அடுத்து லெட்டஸ் டேக் த டேக், லெட்டஸ் டேக் தான். சல்வி, இந்த லெட்டஸ் வந்தால் சல்வி போடணும். லெட்டஸ் கோ ஹோம், சல்வி, அதான் அதுக்கு கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீட் த புக், வில் யூ, நீ படிப்பியா, ரீட் த புக் அப்படிங்கிறது ஜென்ரலாக இருக்குது. ரீட் த புக் அப்படின்னா வில் யூ. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி, சம்படி, எனிபடி, டேக், இதெல்லாம் வந்து ப்ளூரல் வேர்ப் இன் டேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இப்போ பார்த்திங்கன்னா அந்த எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நோபடி இதெல்லாம் வந்து ப்ளூரல் வேர்பில் இருக்கிறதா நம்ம நினச்சிக்கணும். எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்காங்க. ஆரின் தே அப்படின்னு தான் கேட்கணும். கேள்வி கேட்குறப்ப ஆரின்ட் எவ்ரி ஒன்லாம் போடக்கூடாது, ஆரின் தே அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அது மாதிரி வரக்கூடியதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திஸ் தட்டு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கணும். தீஸ் தோஸ் வந்துச்சுனாக்கா ஆரின் தே, தீஸ் திஸ் ஆர்டிகிள் இஸ் வெரி குட் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இஸ்ன்ட் இட் அப்படின்னு கேட்கணும். தெர் ஆர் சம் புக்ஸ் அப்படின்னு ஆன் த டேபிள், ஆரின் தேர், ஆரின் தேர் அப்படி. இது மாதிரி வர்றது இந்த மாதிரி இதில் கனெக்டேஷன்ஸில் முக்கியமாக அதை கவனிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சிலபி அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிலபி அப்படிங்கிறது என்னன்னாக்கா எத்தனையாக பிரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எப்படிலாம் பிரிக்கணும். இப்போ வந்து நம்ம பேசுகிறப்ப நம்ம வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உயிரெழுத்து குறில்னா 1 மாத்திரை, நெடில்னா 2 மாத்திரை, மெய்யெழுத்துனா அரை மாத்திரை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஒரு வார்த்தை வர்றப்போ அந்த வார்த்தையில் மொத்தம் எத்தனை மாத்திரை அளவில் அதை உச்சரிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ உதாரணமாக ஆ அப்படின்னா 2 மாத்திரை, சி, ரி, ய, ஆசிரிய 3 இது,
அதுக்கு ஒரு 3 மாத்திரை, ஒன்னொன்றுக்கு குறிலாக இருக்கிறதுனால கடைசியில் அதுக்கு ஒரு அரை மாத்திரை, மொத்தம் 2, 3, 5.5 மாத்திரை இதை ஒழிக்கக்கூடிய கால அளவு வந்து ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து 5.5 மாத்திரை எடுத்துக்கணும் நம்ம. இப்போ நம்ம சரியாக எடுத்துக்கணும் ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன், அது வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த கூகுள் ஸ்பீச்சில் போட்டிங்கன்னா தெரியும். அது ஏதாவது புதுசாக ஒன்று ஆசிரியர் அப்படின்னு எழுதிடும், இல்லைனா வேறு ஏதாவது எழுதிடும். அதனால தான் அந்த ஒலிக்கும் கால அளவும் அது சரியாக இருந்தால் தான் அது சரியான வார்த்தையை தமிழில் வந்து அது எழுதும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து சரியாக பேசுகிறீங்களா, உங்களுடைய ப்ரொனன்சியேஷன் சரியாக இருக்கா, தமிழ்லையும் இருக்கட்டும் ஆங்கிலத்தில் இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி தான். அது வந்து நம்ம சரியாக பேசுகிறோமா இல்லையாங்கிறத நம்ம வந்து எதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், அந்த இந்த ப்ரொனன்சியேஷனை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். வா அப்படின்னாக்கா 2 மாத்திரையில் நம்ம அதை ஒலிக்கணும். வா அப்படின்னு டக்குன்னு முடிச்சிடக்கூடாது. அது மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ட்ஸ் ஹேவ் ஒன்லி 1 சிலபிள் தான், ஒரே ஒரு தான், டக்குன்னு முடிக்கணும். ஆக்ட், கேட், புக் எதுவுமே பிரிக்க முடியாது. அது ஹெட், சி, ஆல், டாங், பிளாட், ஸ்டீல், விஷ், ஒன், ஸ்கூல். ஸ்கூலை வந்து 2ஆக பிரிச்சுறாங்க. பிரீக், ரித்தம், மேக், லைஃப், பால், பேட். இதெல்லாம் வந்து ஒரு சிலபிள் தான். அதுக்குள்ளார அது பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தையை எதையும் பிரித்து 2ஆக்கி அதெல்லாம் வச்சிருக்க முடியாது. அப்படிங்கிறதுனால தான் அதுக்கு வந்து 1 சிலபிள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து டைசிலபிக் ஆர் பைசிலபிக் வேர்ட்ஸ், 2ஆக பிரிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆக எப்படி பிரிக்கலாம், எகெயின், ரப்பர், பி சைட், இன்ஸ்டெட், டிலே, விமென், பர்பஸ், ப்ரோக்ராம், vanquish, outbreak, moral, direct, forward, ending, careful. 2ஆக பிரிக்கிறாங்க பாருங்கள் எல்லாத்தையும். சஸ்பெக்ட், லீடர், ரீஜாய்ஸ். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறோம், 2ஆக பிரிக்கிறது 2. அடுத்து ட்ரைசிலபிக் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், டுமாரோ, டுமாரோ, பாப்புலர், இன்டென்ஷன், பர்மிஷன், எஃபெக்டிவ். இந்த எஃபெக்டிவ் நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், எஃபெக்டிவ் அப்படி 2ஆக பிரிக்கணும்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது 3ஆக பிரிக்கக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து லுபர்ஹல், மிட்யூனி, லெகசி, பிலவ்டு, டிபார்ட்மெண்ட், ஃபார்ச்சுனேட், பெனஃபிட், அசம்பிளி, கன்சிடர். இது மாதிரி நிறைய இது மாதிரி உள்ளதெல்லாம் நம்ம வந்து 3ஆக பிரிக்கிறத நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா 4ஆக பிரிக்கிறது. இந்த 4ஆக பிரிக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, டெட்ராசிலபிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெட்ரா அப்படின்னா 4. அதுக்கு பார்த்திங்கன்னா யூசுவலி, நம்ம என்ன நினச்சிட்ருப்போம், யூசுவலி 2ஆக பிரிக்கலாம் 3ஆக பிரிக்கலாம் நினச்சிட்ருப்போம். அது 4ஆக பிரிக்கணும். யூசுவலி. மிலிட்ரிக்கு பாருங்கள், மிலிட்டரி, இது நல்லா புரியும் உங்களுக்கு. மிலிட்ரிக்கு நல்லா புரியும் பாருங்கள். மிலிட்டரி. இன்டெலிஜென்ட், எக்கானமி, இன்ஹெரிட்டட், செக்யூரிட்டி, அது மாதிரி லோக்காலிட்டி, ஈக்வாலிட்டி, பப்ளிசிட்டி, morality, immediate, kilometer, occupation, generation, technology, multimedia, university, particular. இது மாதிரி 4ஆக பிரிக்கிறது. அடுத்து பென்டகன் அப்படின்னு சொல்லுவாங்க, கணக்கில் போடுறப்ப கூட பார்க்க. பென்டகன்னா 5 அப்படின்னு. அதே மாதிரி பென்ட்னா 5. இப்போ பாருங்கள், அதில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் இது. எக்ஸாமினேஷன், எக்ஸாமினேஷன், கம்யூனிகேஷன், கம்யூனிகேஷன், இமேஜினேஷன், இமேஜினேஷன். இதெல்லாம் வந்து 5 சிலபிள்ஸ்னு சொல்கிறோம். குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஐஓஆரில் முடிகிற வார்த்தைகள் நிறையா வருது. ரெப்ரசன்டேஷன், ஸ்பெசிஃபிகேஷன், பார்ட்டிசிபேஷன், இன்டர்பிரிட்டேஷன், எவாலுவேஷன். அடுத்தது அக்காமடேஷன், ரெப்ரசன்டேட்டிவ், மாடிஃபிகேஷன், பர்சனாலிட்டி, ஜஸ்டிஃபிகேஷன், இனிஷியேட்டிவ், ஃபண்டமெண்டலி, நெகோசியேஷன். ஐஓஎல்ல நிறைய முடியக்கூடியது. அடுத்து பாலிசிலபிக், அதாவது 6 அல்லது அதுக்கு மேலே உள்ளதுக்கெல்லாம் பாலின்னு சொல்கிறாங்க. பாலினா 5க்கு மேற்பட்ட அப்படிங்கிற மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா அத்தாரிட்டேரியன், அது இன்ஃபீரியாரிட்டி நல்லா புரியும் பாருங்கள். இன்ஃபீரியாரிட்டி, பர்சனிஃபிகேஷன்,
அடுத்தது கான்ஸ்டியூஷன்லி, டிஸ்குவாலிஃபிகேஷன், சிலபிஃபிகேஷன். இப்போ நம்ம பார்க்குறது சிலபிஃபிகேஷன், என்சைக்ளோபீடியா, ஆட்டோபயோகிராஃபி, ஹியூமானிட்டேரியன், ஆடியோ விஷுவல், இன்காம்ப்ரிஹென்சிபிள். அடுத்தது ஹெட்டரோஜினியஸ். இது மாதிரி உள்ள வார்த்தைகளை நம்ம குறிக்கிறது சிலபிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து ஓரளவு இந்த ஆங்கில சம்மந்தமான இலக்கண சம்மந்தமானது எல்லாத்தையும் நம்ம உங்களுக்கு அடிப்படையாக வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அதனால் அந்த வகையில் நீங்கள் சிறப்பான முறையில் இதை வந்து நல்லா திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். அதை நீங்கள் வந்து சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் அவங்க முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான். அதனால் கரெக்டாக இப்போ நான் உங்களுக்குலாம் சொன்னதெல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு வந்து எப்படி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இந்த வகையில் நீங்கள் வந்து சிறந்த முறையில் இதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப கேட்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து இதை வந்து நல்லா நீங்கள் வந்து பார்த்து இந்த தேர்வுக்கு வந்து தயாராகிட்டே இருக்கணும். நீங்கள் தேர்வு வந்து தயாராகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.